ஒரு கிராமத்தில் சுந்தரும் சந்தோஷும் என்ற நண்பர்கள் இருந்தார்கள். இவர்கள் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். ஆனால் இருவருடைய குணங்களும் வெவ்வேறாக காணப்பட்டன. சுந்தர் மிகவும் கஞ்சனாகவும் இரக்க குணம் இல்லாதவனாகவும் காணப்பட்டான். ஏழைகள் பிச்சை கேட்டால் கூட அவன் கொடுக்க மாட்டான். தனக்கு கிடைக்கும் பணங்களைத்தான் மட்டும் அனுபவிப்பவனாகவும் சேமித்து வைக்கிறவனாகவும் காணப்பட்டான். ஆனால் சந்தோஷ் சுந்தருக்கு நேர் எதிரான குணமுடையவனாக காணப்பட்டான். அவன் மிகுந்த இரக்க குணமுடையவனாகவும் பிறருக்கு உதவி செய்வதில் மிகவும் உற்சாகமுடையவனாகவும் காணப்பட்டான். காலங்கள் பல கடந்தன. இந்த சுந்தரும் சந்தோஷும் தங்கள் ஊரில் சொந்தமாக தொழிற்சாலை அமைத்து அதை நடத்தி வந்தனர். சுந்தரின் பிசினித்தனத்தினாலும் தொழிலாளர்களிடம் அன்பும் இரக்கமின்றி நடந்து கொண்டபடியினாலும் அவன் கம்பெனியில் வேலை செய்த தொழிலாளர்கள் உற்சாகமின்றி கடமைக்காக வேலை செய்தனர். எனவே சுந்தரின் கம்பெனியில் உற்பத்தி குறைந்து தொழிலில் மிகவும் நஷ்டம் ஏற்பட்டது. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தினால் சுந்தர் மிகவும் கவலையுற்று நாளடைவில் அவன் நோயாளியாக மாறினான். ஆனால் சந்தோஷ் சுபாவத்தின்படி தன்னிடம் வேலை பார்த்த தொழிலாளர்களிடம் அன்பும் இரக்கமும் காண்பித்து வந்ததினாலும் அவர்களுடைய கஷ்டங்களில் பல்வேறு உதவிகளை செய்து வந்ததினாலும் சந்தோஷின் கம்பெனியில் வேலை பார்த்த தொழிலாளர்கள் தங்கள் எஜமானனை நேசித்து அர்ப்பணிப்போடு வேலை செய்தார்கள். எனவே சந்தோஷின் கம்பெனியில் உற்பத்தி பெருகி தொழில் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டது. சந்தோஷ் நாளடைவில் வளர்ந்து ஓர் பெரிய தொழிலதிபராக உயர்ந்தான். இதுபோல நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38.